அதை சொல்லிடாதீங்க, அப்புறம் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துரும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சார். நம்ம இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். ஆக இருந்தும் வேஸ்ட். இங்க இவனே வேஸ்ட். சுப்போ செப்பு 10 பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணணும்டா. அங்க பாரியா? வீட்டுல வந்து மூட்டை கட்ட யாரா நீ? திருட்டு நாயா சொல்றா. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய், என் கையில தான். இந்த வீடை வித்து காசு கொடுத்தீங்கன்னா அப்பா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவேன். இது ரிஸ்க் மட்டும் இல்ல, கிரைமும் கூட. அவன் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறான். நாங்க கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுதா? எத்தனை ராப்பரிய பாஸ் பப். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. Good job. Good job. Really good job. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு. என்னடா நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. அப்ப ஏன் கதி? இத பாரு, ரைட்டு, எனக்கு காசு வேணும். அத நீ கொடுக்க வேண்டாம். போறா, என்னைய பெரிய திறன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல, திரும்ப கொண்டாங்க. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி.